வாங்க, இன்னைக்கு நாம வாழ்க்கை, குடும்பம், அப்புறம் நாம எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒரு கஷ்டமான முடிவு இத பத்தி சொல்ற ஒரு அருமையான கதைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு உயிரோட உண்மையான விலை என்னவா இருக்கும்? சரி, நம்ம கதை ராமுன்னு ஒருத்தர். அவருக்கு 4 பசங்க. அவங்கள சுத்தி தான் நடக்குது. பாக்குறதுக்கு ஒரு சாதாரண குடும்பம் மாதிரி தான் தெரியும். ஆனா திடீர்னு நடக்க போற ஒரு விஷயம் எல்லாத்தையும் தலைகீழா மாத்தப் போகுது. அப்போ ராமுவோட பசங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க. மூத்த பையனுக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு இருக்கு. 2வது பையனுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. 3வது பையன் கல்யாணத்துக்காக பொண்ணு தேடிட்டு இருக்கான். கடைசி பையன் சின்னவன் இன்னும் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு, ஒவ்வொரு ஆசை, எதிர்காலத்தை பத்தி ஏகப்பட்ட திட்டங்கள். இப்படி அவங்க வாழ்க்கை அமைதியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்தாளி வர்றாரு. அது வேற யாரும் இல்ல, மரணத்தோட கடவுளான யமன். அவர் எதுக்கு வந்தாருன்னா ராமுவோட உயிரை எடுத்துட்டு போகத்தான். இங்கிருந்து தான் கதையில உண்மையான திருப்பமே ஆரம்பிக்குது. யமன் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சதோ ராமுக்கு உசிரே போயிடுச்சு. அவர் உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இதுலேருந்தே தெரியுது இல்லையா, இந்த உலகம், குடும்பம் மேல அவருக்கு எவ்ளோ ஆழமான ஒரு பற்று இருந்திருக்குன்னு. ராமுவோட ஆசைய கேட்ட யமன் ஒரு கண்டிஷன் சொல்றாரு. சரி, உனக்கு பதிலா உன் பசங்கள்ல ஒருத்தர் உயிரை கொடுக்க தயாரா இருந்தா நான் உன்னை விட்டுடுறேன்னு சொல்றாரு. பாருங்க, இப்போ மொத்த பொறுப்பும் அந்த 4 பசங்க மேல வந்து விழுது. இப்போ கேள்வி என்னன்னா, அப்பாவுக்காக யாரு தான் உயிரை கொடுக்க போறா? முதல்ல யமன் மூத்த பையன் கிட்ட போறாரு. அவன் என்ன சொல்றான்னா, ஐயோ, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கடமை எனக்கு இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வரேன்னு சொல்றான். கேக்குறதுக்கு ரொம்ப நியாயமான காரணமா தானே இருக்கு. சரி, அடுத்தது 2வது பையன். அவன்கிட்ட கேட்டா, எனக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, என் முதல் குழந்தை பொறக்கறத நான் பார்க்கணும், அதுக்கப்புறமா நான் வர்றேன்னு சொல்றான். அவனோட கவனமும் எதிர்காலத்து மேலதான் இருக்கு. 3வது பையன், அவன்கிட்டயும் அதே கதை தான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் வர்றேன்னு சொல்றான். பாருங்க, இவனும் இந்த உலக வாழ்க்கையில இன்னும் ஆசைகள் நிறைவேறலன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறான். இப்போ 3 பேருமே அவங்க அவங்க ஆசைகளை காரணம் காட்டி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருடைய பார்வையும் இப்போ அந்த கடைசி பையன் மேலதான். சுத்தி ஒரே அமைதி. அவன் என்ன சொல்ல போறான்? எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அவன் ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா சொல்றான், நான் வரேன். அந்த ஒரு வார்த்தை அங்கிருந்த எல்லாரையும், ஏன் யமனையே ஒரு நிமிஷம் ஆட்டி பாத்துருச்சு. யமனுக்கே ஒரே ஆச்சரியம். இன்னும் வாழ்க்கைய சரியா பார்க்காத ஒரு சின்ன பையன் எப்படி இவ்ளோ ஈஸியா தன் உயிரை கொடுக்க ஒத்துக்கிட்டான்? யமன் கேக்குற இந்த கேள்வி உண்மையில நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்விதான். எப்படிப்பா நீ மட்டும் இவ்ளோ சுலபமா சரி சொன்ன? இங்கேதான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே இருக்கு. அந்த சின்ன பையன் சொல்ற பதில கேளுங்க. அவன் சொல்றான், என் அப்பா இவ்ளோ வருஷம் வாழ்ந்தோம், அவருக்கு இன்னும் நிறைவு கிடைக்கல. அப்போ நான் இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் எனக்கும் அந்த நிறைவு கிடைக்க போறதில்லன்னு எனக்கு தெரியும். நமக்கு ஏற்கனவே கிடைச்ச இந்த வாழ்க்கையே ஒரு பெரிய பரிசு. மனசுக்கு எவ்ளோ கிடைச்சாலும் அதுக்கு ஆசை அடங்காது. இந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் இப்போவே நிறைவா உணர்றேன். பாருங்க, எவ்ளோ ஆழமான ஒரு தத்துவம். அப்போ உண்மையான நிறைவுன்னா என்ன? இந்த கதை அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குது. எப்ப பார்த்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு எதிர்பார்க்கறது தான் நம்மள நிறைவில்லாம வச்சிருக்கு. உண்மையான நிறைவுங்கிறது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை முழுசா ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுதான். கடைசியா இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உண்மையான நிறைவு தர்றது எது? முடிவே இல்லாத ஆசைகளை துரத்துறதா, இல்ல இப்போ உங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சே வாழ்ற வாழ்க்கையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.